ரவிமோகன் மற்றும் கெனிஷா அவர்களிடையே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் சர்ச்சையானது இன்னமுமே போயிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரவிமோகனுடன் இணைந்திருக்கக்கூடிய கெனிஷா கர்ப்பம் அப்படின்னு பரவிய தகவலுக்கு கெனிஷா இப்போ பார்த்திங்கன்னா தெளிவாக சில விளக்கங்களை கொடுத்துருக்குறாங்களாம். ரவிமோகன் ஆர்த்தி விவாகரத்து வழக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதைத் தொடர்ந்து ரவி, பாடகி கெனிஷா இருவரும் திருமணம் செய்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இருவரும் லிவின் உறவில் இருக்கிறதாகவும் கெனிஷா கர்ப்பமாகிட்டாங்கன்னு சமூக வலைதளங்களில் தகவல் வெளியாச்சு. இது குறித்து கெனிஷா விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. பெங்களூரில் பிறந்து வளர்ந்த நான் அதன் பிறகு கனடா போயிட்டேன். அங்கே இசைக்கல்லூரியில் படித்து முடித்த பிறகு மீண்டும் பெங்களூருக்கு வந்துட்டேன். அதனால் நான் சொல்வதைத்தான் அவர்கள் கேட்பாங்க. என்னுடைய அம்மா பாடகி அப்படின்றதுனால எனக்கும் அந்த ஆர்வம் நானும் பாடகியாக மாறிட்டேன். 17 வயதாக இருக்கும் பொழுது அம்மா தவறிட்டாங்க. பிறகு அப்பாவும் தவறிட்டார். நான் என்னுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கடந்து தான் வந்திருக்கிறேன். நான் முதல்ல காஃபி ஷாப் ஒன்றில் 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தேன். என்னை பற்றியும் என்னுடைய அப்பா அம்மா பற்றியும் பலரும் பலவிதமாக பேசுகிறீங்க. நீங்கள் உங்களுக்கு வாய் இருக்குதுன்னு பேசுகிறீங்க, ஆனால் நாளைக்கு அதுவே உங்களுக்கு திரும்ப வரும். கர்மா உங்களை சும்மாவே விடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் கர்ப்பமாக இருக்கிறேன்னு பலருமே கருத்துக்களை பகிர்ந்து வரீங்க. எனக்கு 6 தான் இருக்கிறது, நான் ஒன்றும் கர்ப்பம் இல்லை அப்படின்ற மாதிரியாக யார் என்ன பேசினாலும் எனக்கு பார்த்திங்கன்னா அது அவங்களுக்கு தான் போகும். கர்மா சும்மாவே விடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கெனிஷா. எது உண்மை எது பொய் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு நாள் தெரிய வரும். அது வரைக்கும் எல்லோரும் பிரியாணி சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. வரக்கூடிய 15ஆம் தேதி என்னுடைய ஆல்பம் சாங் வெளியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா. இப்போ கெனிஷா அவர்கள் போட்டிருக்கக்கூடிய இந்த பதிவு சமூக வலைதளங்களிடையே அதிகமாக பரவி வந்துட்டுருக்கு. இது ஒரு பக்கம் இருக்குது. என்னதான் சமந்தா அவர்கள் சில விஷயங்களை மறைச்சாலும் அவங்களுடைய பார்த்திங்கன்னா இப்போ சன்கிளாஸ் காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அவங்க தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட தான் இருக்காங்களோ, ஏன்னா அந்த ஷேடோ கண்ணாடியில் தெரியுது அப்படின்னு பலரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. காதலருடன் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லோருமே பேசி வராங்க. தென்னிந்திய சினிமாவில் ஒரு நாயகியாக அறிமுகமாகி உலக அளவில் ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கியவங்க தான் சமந்தா. சினிமாவில் கடின உழைப்பை போட்டு முன்னேறி வந்த சமந்தா மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு கடந்த 2 ஆண்டுகளாக நடிக்காமல் இருந்தாங்க. தற்போது மீண்டும் சினிமாவில் நடிக்க தொடங்கியிருக்கிறாங்க. சிட்டாடல் வெப் தொடர் வெளிவந்த போது ஓரளவு நல்ல வரவேற்பை பெற்றது. நடிப்பை தொடர்ந்து தற்போது சொந்தமாக தயாரிப்பில் இறங்கியிருக்காங்க. சமீபத்தில் அபுதாபிக்கு போயிருக்கக்கூடிய நடிகை சமந்தா அங்கே புகைப்படங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதை பார்த்த சமூக வலைதளவாசிகள் சமந்தாவினுடைய சன்கிளாஸில் ஒரு நபரின் உருவம் தெரிவதையும் துப்பாக்கி சுடுவது போல் உள்ள புகைப்படத்தை சமந்தாவுடன் ஒரு நபர் இருப்பதையும் தெரிஞ்சதுமே அது காதலர் ராஜ் நிடுமுரு அப்படிதானே அப்படின்னு கேள்வி எழுப்பி வந்துட்டுருக்காங்க. இதுதான் இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்றதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.